ஹாய் நண்பா, எல்லாருக்குமே பெரிய வணக்கம். நான் உங்கள் சந்துரு பேசுகிறேன். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் சூப்பராக ஹாப்பியாக இருக்கு நண்பா. நானும் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கேன். ஸோ ரொம்ப நாளாக நம்மளும் பார்த்தீங்கன்னா இந்த நத்திங் ஃபோன் 2 எப்படா வரும் அப்படின்னு சொல்லிட்டு காத்துக்கிட்டு இருந்தோம். இப்போ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளும் லீக்டு ஸ்பெக்கெலாம் வந்துச்சு. நம்மளும் இது இப்படி வரும் அப்படி வரும்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட விஷயங்களை வந்து ஷேர் பண்ணியிருந்தோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கார்போவே வந்து இப்போதைக்கு நாங்கள் ஃபோன் 2க்குலாம் ஐடியா பண்ணல, வரும் அப்படின்றதான் சொல்லியிருந்தாப்புல. அதுக்கப்புறம் சரி இந்த வருஷம் இல்லை போல், அடுத்த வருஷம் தான் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. ஆனால் இப்போ Q3, அதாவது இந்த வருஷம் Q3னா ஜூன் மாதம் பார்த்தீங்கன்னா நத்திங் ஃபோன் 2 கன்ஃபார்மாக பார்த்தீங்கன்னா இந்தியாவில் லான்ச் ஆக போகுது. அதுக்கிடையில் பார்த்தீங்கன்னா இந்த ஏர்பட்ஸ் லான்ச் பண்ணானுங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஃபோல்டபுள் ஃபோனும் பார்த்தீங்கன்னா கொண்டு வரதா பார்த்தீங்கன்னா சொல்லியிருந்தாங்க. இப்போ கன்ஃபார்மாக ஜூன் மாதம் இந்த நத்திங் ஃபோன் 2 வருது அப்படின்றது உறுதியாயிருச்சு. இப்போ ரீசெண்டாக கூட நத்திங் ஓஎஸில் ஒரு புது அப்டேட் வந்திருக்கு. அதில் கூட ஏகப்பட்ட பக்கெல்லாம் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. பேட்டரியோட ரன்னிங் டைம் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஃபிங்கர் பிரிண்ட் அந்த ஸ்லோனஸ் இஷ்யூ பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஆல்ரெடி ஃபஸ்ட்டு லான்ச் ஆனப்போ என்னென்னலாம் குறைகள் இருந்துச்சோ அது எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக ரீடிஃபைன் பண்ணிட்டு யூசர் ஃப்ரெண்ட்லியாக பார்த்தீங்கன்னா பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அந்த விதத்தில் அவங்களோட செகண்ட் ஸ்மார்ட் ஃபோன் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் கஸ்டமருக்கு ஒரு ஃபுல் சாட்டிஸ்ஃபைடாக தரக்கூடிய ஒரு ஸ்மார்ட் ஃபோனாக இருக்கும் அப்படின்னு தான் பார்த்தீங்கன்னா எல்லோரும் எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்காங்க. இப்போ இந்த ஸ்மார்ட் ஃபோனோட டிசைன், பொதுவாகவே நத்திங்னாலே டிசைனை தான் எல்லோரும் ஃபஸ்ட்டு பேசுகிறோம். இந்த வட்ட டிசைனில் இதே மாதிரி டிரான்ஸ்பரம் பேக்கில் தான் வரப்போகுது. அந்த கிளிம்சஸ், அந்த லைட்டும் பார்த்தீங்கன்னா எல்இடி லைட்டும் பார்த்தீங்கன்னா இருக்க போகுது. அதில் ஒரு சில இடங்களில் சின்ன சின்ன மாறுதல் பார்த்தீங்கன்னா இருக்கும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. நிறையா பேர் பார்த்தீங்கன்னா ஒரு சின்னதாக ஒரு ஜிஃப் இமேஜ் வந்துச்சு. அதில் பார்த்தீங்கன்னா அந்த அலர்ட் ஸ்லைடர் மாதிரி ஒரு பின்னாடி ஒரு பட்டன் இருக்குது அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அதுக்கப்புறம் ஒரு கிளாரிஃபிகேஷன் என்னென்னா, அது வந்து அலர்ட் ஸ்லைடர் இருக்குது இல்லை தம்பி, அது உள்ளே வந்து ஒரு அமைப்பு மாதிரி கொடுத்துருக்கும். அது வந்து நான் ஃபங்க்ஷனபிள் தான். அது மேலே பார்த்தீங்கன்னா உனக்கு பேக் கிளாஸ் வந்துடும். அது வந்து சும்மா ஒரு டிசைனுக்காண்டி இருக்குது அப்படின்றதையும் ஒருத்தர் சொல்கிறாங்க. என்னடா அது புதுசாக இருக்கே அப்படின்னு. ஏன்னா சைடில் வந்தால் தான் நம்மளால் ஃபங்க்ஷனே பண்ணுவோம். பின்னாடி ஏதாச்சும் ஒரு மெக்கானிக்கல் ஸ்பாட்ஸ் வந்து இருக்கும் அப்படின்றப்ப அது வந்து அது பொய் ஆயிடுச்சு. அது வந்து நம்மளா இமேஜை பார்த்து நிறையா பேர் பார்த்தீங்கன்னா வதந்தியில் கிளப்பி விட்டாங்க. அது அலர்ட் ஸ்லைடர் கிடையாதான், சும்மா ஒரு அமைப்பு மாதிரி ஒரு இமேஜ் மாதிரி பார்த்தீங்கன்னா இருக்குது, அவ்வளோதான். ஆனால் அந்த எல்இடி பேட்டர்னில் ஒரு சில மாறுதல்கள் இருக்கும் அப்படின்றதையும் பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. இப்போ தானே வந்திருக்கு. அடுத்தடுத்து பார்த்தீங்கன்னா ஏதாச்சும் இமேஜே பார்த்தீங்கன்னா அவங்களே ஒரு லீக்டு இமேஜ் மாதிரி விட்டுருவானுங்க நம்மளை பேச வைக்கிறக்காண்டி. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். இப்போ ஸ்பெக்கை வச்சு சொல்லிடுறேன். 6.55 இன்ச்சு AMOLED டிஸ்பிளே, 120 ஹெர்ட்ஸுக்கான ரெஃப்ரெஷ் ரேட் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்மார்ட் ஃபோன் இருக்க போகுது. ஸோ டிஸ்பிளே இதுக்கு முன்னாடி வந்தப்பையும் சரி இப்போயும் சரி நல்லா தான் பண்ணியிருக்காங்க. ஸோ 120 ஹெர்ட்ஸ் AMOLED இன்னைக்கு ட்ரெண்டுக்கு ஒரு ஏற்றதான ஒரு ஸ்மார்ட் ஃபோன் தான், டிஸ்பிளே அமைப்பு தான். ஸோ அதில் எந்த ஒரு பஞ்சாயத்து இருக்க முடியாது. ஸோ அது வந்து ஓகே. உள்ளே யூஸ் பண்ண ப்ராசஸர் ஸ்னாப்ட்ராகனோட 8+ Gen 1 ப்ராசஸரோட பார்த்தீங்கன்னா இந்த ஸ்மார்ட் ஃபோன் அஃபிஷியலாக வரப்போகுது. ஏன்னா இதுக்கு முன்னாடி வந்த நத்திங் ஒன்று நிறையா பேர் நெகட்டிவாக பேசுனது, ஏன்டா 40,000 ரூபா கிட்ட போடுறீங்க, அட்லீஸ்ட் ஒரு ஸ்னாப்ட்ராகன் 860 870 கொடுத்துருக்காங்க. அதை விட்டுட்டு 778+ ஒரு நல்ல ஒரு ப்ராசஸர் தான். ஆனால் ஸ்பெக்கு மற்ற எல்லாத்தையும் ஃப்ளாக்ஷிப் லெவலில் கொடுத்துட்டு பெர்ஃபார்மன்ஸில் இப்படி சொதப்பிட்டியப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட குமுறல் இருந்துச்சு. ஆனால் இன்றைக்கி தேதிக்கு அது 30,000 ரூபாய்க்கு கீழே நத்திங் ஃபோன் 1 கிடைக்கும் போது அது வேலிட் ஃபார் மணி தான். ஆனால் லான்ச் பண்ணப்போ தான் ஏகப்பட்ட பேர் கடுப்பாக இருந்துச்சு. அவன் லான்ச்சே 27,000 ரூபாய்க்கு பண்ணியிருந்தானா யாரும் அந்த பெர்ஃபார்மன்ஸ் வச்சு அவ்வளோ நெகட்டிவாக பேசியிருக்க மாட்டாங்க. ஆனால் இந்த சமயம் வர்றது பார்த்தீங்கன்னா ஸ்னாப்ட்ராகனோட 8+ Gen 1 5G ப்ராசஸரோட வரப்போகுது. ஸோ பெர்ஃபார்மன்ஸில் நம்ம கவலையே பட வேணாம், டாப் டக்கரை அடித்து தூக்கிட்டு போயிட்டே இருக்கும். ஸோ அதில் எந்த ஒரு பஞ்சாயத்து கிடையாதுன்பா. பிரைமரி கேமராவை பொறுத்த வரைக்கும் இப்போதைக்கு 50 மெகாபிக்சலுக்கான சோனியோட ஒரு புது சென்சாரோட வரப்போகுது. அது என்னன்னு கன்ஃபார்ம் ஆகல, ஆனால் ஓஎஸோட தான் இருக்க போகுது. செல்ஃபிக்கு 32 மெகாபிக்சல் கேமரா. இந்த வட்டம் 3 கேமரா வருமா, இல்லை அல்ட்ரா வைட் மட்டும்தான் வருமா, இல்லை டெலிஃபோட்டோவும் சேர்ந்து வருமானது போக தான் தெரியும். ஸோ அதனால் ப்ரைமரியும் செல்ஃபியும் நல்லா பண்ணியிருப்பானுங்க. ஸோ 32 அங்கிட்டு 50 ஓகேவா. அடுத்து 4500 mAh பேட்டரின்னு ஒரு சில லீக்கில் இருக்குது. சில இதில் 5000 mAh பேட்டரின்றது சொல்கிறாங்க. ஸோ 4500 இருந்தாலும் சரி 5000 இருந்தாலும் சரி அவங்க ஒழுங்காக ஆப்டிமைஸ் பண்ணாலே பார்த்தீங்கன்னா நமக்கு போதுமானது. ஸோ ஒரு பிடி சார்ஜிங் சப்போர்ட் இருக்குது. அது 30 வாட்ஸா 45 வாட்ஸா அப்படின்றது பார்த்தீங்கன்னா இன்னும் திட்டவட்டமாக தெரியல நண்பா. டூயல் ஸ்பீக்கர் இருக்க போது, வயர்லெஸ் சார்ஜிங் சப்போர்ட் பார்த்தீங்கன்னா இருக்க போது, LPDDR5 RAM, UFS 3.1 ஸ்டோரேஜுக்கான ஆப்ஷன், ப்ளூடூத்லேருந்து ஒய்ஃபைலேருந்து எல்லாமே டாப் ஃப்ளாக்ஷிப் லெவலில் தான் கொடுக்க போகிறாங்க. ஏன்னா இதுக்கு முன்னாடி அவங்க மிட் ரேஞ்ச் ப்ராசரை கொடுத்தே அந்த வயர்லெஸ் சார்ஜிங் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃப்ளாக்ஷிப் லெவலில் இருந்துச்சு. இந்த வட்டம் ஒரு கம்ப்ளீட்டாக ஒரு டாப் பெர்ஃபார்மன்ஸ் எல்லா சைடும் கவர் பண்ணுற மாதிரி ஒரு ஸ்மார்ட் ஃபோன் வரப்போ அது எல்லாமே பார்த்தீங்கன்னா பக்காவாக பண்ணியிருக்காங்க நண்பா. ரேம் வேரியண்ட்டுமே பார்த்தீங்கன்னா 6GB RAM, 8GB RAM, 12GB RAM அப்படின்னு சொல்லிட்டு 3 வேரியண்ட்டில் பார்த்தீங்கன்னா இருக்க போகுது. ஸோ இதோட ரேட்டு எவ்வளோவா இருக்கும் அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு கண்டிப்பாக 50,000 ரூபா கிட்ட லான்ச் பண்ணுவானுங்க.
50,000 ரூபான்றது நான் வந்து ஆக்சுவல் ப்ரைஸா அப்படின்றது எனக்கு சத்தியமாக தெரில. பட் 50,000 ரூபாய்க்கு வச்சா தான் இன்றைக்கி தேதிக்கு மார்க்கெட்டில் அவங்க இன்னும் கொஞ்சம் ஃபஸ்ட் இடத்துல வர முடியும். அதுக்காண்டி சொல்கிறேன். பட் பொறுமையாக பார்ப்போம். இப்போதைக்கு ஃபஸ்ட் இம்ப்ரெஷனை பொறுத்த வரைக்கும் நத்திங் ஃபோன் 2 நல்ல ஒரு அபிப்பிராயத்தை தான் ஏற்படுத்தியிருக்கு. போக போக தான் என்ன ஏதுன்றது தெரிய வரும். ஸோ அப்போ நம்ம கம்ப்ளீட்டாக என்ன ஏதுன்றதை பார்ப்போம்பா. நீங்கள் நத்திங் ஃபோன் 1 யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா இன்றைக்கி தேதிக்கு அப்டேட்லாம் பண்ணதுக்கப்புறம் எப்படி இருக்குது, உங்களுக்கு சாட்டிஸ்ஃபைடாக இருக்கா, நீங்கள் அடுத்த ஒரு நத்திங் ஃபோன் வந்துச்சுன்னா கண்டிப்பாக வாங்குவீங்களா அப்படின்றத கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். அப்படி இல்லை வாங்க மாட்டேன் ப்ரோ, நான் நத்திங் ஃபோன் 1 பட்ட அவமானங்கள் துக்கங்களே போதும் அப்படின்னா என்னென்ன பிரச்சனைகளை நீங்கள் அடிக்கடி சந்திச்சிங்க அப்படின்றதை கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். அடுத்து வாங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே நண்பா, வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மேற்கொண்டு இது போன்ற சூப்பரான வீடியோ சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம், பை பாய்.